முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். முருகனுடைய நாம மகிமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்ம கந்தன் அனுமதியில என்ன சொல்லியிருக்காங்க, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பெரும் புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவையன் குக பஞ்சரணே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த முருகன் அப்படிங்கிற பேரு, குமரன் குகன் அப்படிங்கிற அந்த பேரு சொல்றதே பெரும் பாக்கியம், பேரின்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எல்லா விதமான உணர்வு பூர்வமாக முருகனை அழைக்கிறோம் அப்படின்னா வானவர்களும் இந்த பூமியில உள்ளவர்களும் கூட வாழ்த்துகின்ற ஒரு நிகழ்வை இங்க குறிப்பிடுறாங்க. இந்த கந்தர் அனுபூதியில வரக்கூடிய இந்த நிகழ்வு, அந்த 15வது பாடல் வரியாக வரக்கூடியது அந்த முருகன் நாமத்தினுடைய மகிமையை எடுத்து கூறுவதாக 8 குணங்களையும் நம்ம உள்ளடக்கிய நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த முருகனை உளமார்ந்து வணங்கும் போது அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் தருவார். கலியுக கடவுள் கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கந்தபுரானை வணங்குவோம். நம்ம வாழ்க்கையில என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் அந்த முருகனை நினைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாக முருகன் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய அதிதேவதையாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷத்தால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த பாடலை பாடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நன்றி.